தமிழகத்தின் பிரச்சினைகளை தீர்க்க அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுக அணியில் தேமுதிக, பாஜக, பாமக, தமாக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன. இந்நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை ஆதரித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய முதலமைச்சர் பழனிசாமி 3வது நாளாக வேலூர், அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பேசி வருகிறார். முதலில் வேலூர் மக்களவை தொகுதியின் கூட்டணி கட்சி வேட்பாளர் AC சண்முகத்தை ஆதரித்து சத்துவாச்சாரியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது AC சண்முகத்தின் மருத்துவமனையில் மக்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் 600 ஏழை மாணவர்கள் அவரது கல்லூரியில் இலவசமாக கல்வி பயிலலாம் என்றும் அறிவித்தார். தமிழகத்துடைய பிரச்சனை தீர்க்க தமிழக மக்களுடைய நீண்டகால பல பிரச்சனைகள், திட்டங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அறிவிச்ச AC சண்முகம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வெற்றி பெற்று வந்தால் இதே போல அவருடைய கல்லூரியில 6 சட்டமன்றம் இருக்குது. இந்த 6 சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் எந்த கட்டணமும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் 100 சீட் வழங்கப்படும். அப்புறம் ஊழல் சொல்றீங்க. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல். அக்பார் முத்திரை பதிக்கப்பட்டது. அந்த கட்சிக்கு அக்பார் முத்திரை பதிக்கப்பட்ட கட்சி. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. நீங்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது எங்களை பற்றி? எனக்கு எவ்வளவு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிறது. மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். பொங்கல் பண்டிகைன்றோ 1000 ரூபாய் கொடுத்தோம். அதை கூட தடுத்து நிறுத்த பார்த்தீங்க. இப்ப கூட ஏழை தொழிலாளி குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.